श्रीमद्वेंकटनाथार्य कवितार्के के श्री वेदांताचार्यवर्यो मे संयुक्तां ददाति श्रीशैलवंशात्मवितामस्य सेवासुगौरे करुणिकवन्तं श्रीदेवनाथार्यपात्रभूतं रामानुजार्यं गुरोर्यमीडे श्रीशैलवंशनजटातन्तकं सुगौरेः पादाम्बुजप्रणयनं सदमात्तमन्त्रं श्रीमन्ततं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमेडे वेदान्तलक्षणोने प्राप्त वेदान्तसम्पदे श्रीमते चतुरां नमः ஈரொன்றுதும் புல்வேங்கடமுடையான் பாகன்ற சொன்னமுடைய ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போங்களவும் வாழ்வே ஜெயத்யாசிதம் தத்வாந்த வித்வந்தனோதயாம் பிரபாவாம் சீதயா தேவ்யா பரமம் வியோமுகாக்கிரகம் प्रायप्रपदने पुंसां पौर्णपुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्याजभयमुद्रितः नमस्तस्मै कस्मै च न भवतु निष्किञ्चनजनः स्वयं रक्षादीक्षा तमधिगतबिन्धानयजते सुराधीशत्वैरक्षणकुपितचापायुधवधौ दृढत्तादुज प्रशमनपदां भोज भजते मित्रभावेन संप्राप्तं न त्यजेयं कथंचन दोषो यद्यपि तस्य ते सतामेतते अगर्हितम् இந்த சரண்யசீல பிரகாசம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாவது அர்த்தத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல வரைச்சே இந்த விபீஷண சரணாகதியில ராமன் தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்றேன். அதராம பிரசன்னாத்மா சுத்ராம் ஸ்ருத்வா வாயுசுதஸ்ய பிரத்யபாவசத்ருடः ஸ்ருதவான் ஆத்மனிச்சிதம் என்று சொல்றார். அத ராமः பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயுசுதஸ்ய ஹனுமார் சொல்ற வார்த்தையை கேட்டு ராமருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு, அப்படிப்பட்ட அந்த ராமன் அத தன்னுடைய எண்ணத்தை தெரியப்படுத்துற அத சொல்லச்சு மமாபிது விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம் ஸ்ருதமிச்சாமி தற்சர்வம் பவத்பிஹி ஸ்ரேயசி ஸ்திதைஹி. இப்ப எதிர நீங்கள்லாம் இருக்குங்களே, நீங்கள்லாம் என்னுடைய க்ஷேமத்தையே விரும்புறவர்கள். ஆகையால இப்ப உங்களுடைய அபிப்பிராயத்தெல்லாம் மொத்தம் சொல்லிட்டங்க. ஆனாலும் எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருந்துருக்கு. அந்த அபிப்பிராயத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதையும் நீங்க கொஞ்சம் கேட்கணும்னு சொல்றேன். இந்த சொல்ற விதம் தான் இந்த இடத்துல விசேஷம். மமாபி து விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம். இப்ப இந்த விபீஷணனை பத்தி சொல்லச்சே, இப்ப சுக்ரீவன் அங்கதன் போன்றவர்கள்லாம் எதிரிப்படையிலேருந்து ராமன் வரத்னால விபீஷணன் வரத்னால அந்த விபீஷணனுடைய எண்ணத்தை நாம அவ்வளவு சுலபமாக அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்ற. அதே சமயத்துல ஹனுமார் மாத்திரம் சொல்ற, என்னமோ எனக்கு என்னமோ விபீஷணத்துல தப்பா படல அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த விபீஷணனை அங்கீகரிக்கிற விஷயத்துல ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் ஹனுமார் அங்கீகரிக்கலாம்னு சொல்றேன். அங்கதன் சுக்ரீவன் ஜாம்பவான் போன்றவர்கள்லாம் அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்ற. எல்லாரும் சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குதான் இருக்கு. காரணம் இல்லாத யாருமே சொல்லல. அதே சமயத்துல எல்லாருமே
ராமனிடத்துல ஒரு பிரீத்தியோட சொல்ற வார்த்தை இது. ராமனுக்கு ஒரு நல்லது ஏற்படணும், இதுதான் அவ எல்லாருடைய ஒரு நோக்கம். அப்படி இருந்துருக்கச்சு அவன் வார்த்தையெல்லாம் கேட்க, நமக்கு ஹிதேஷியா ஒருத்தர் வார்த்தை சொன்னான்னாக்க அந்த வார்த்தையை கேட்க வேண்டியது நியாயம்தான். சரி, அதே சமயத்துல நமக்கும் ஒரு அபிப்பிராயம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த அபிப்பிராயத்தையும் சொல்லணும்னு ஒரு எண்ணம் ராமருக்கு. அத சுருங்க சொல்ற, நீங்க சொல்ற வார்த்தையும் பராமர்சம் பண்றேன், நானு அதை பத்தி ஆலோசிக்கிற, எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு, தர்மம் இருக்கு, அதையும் நான் சொல்றேன் என்று சொல்லி, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சுவாமியே பண்ண போறே. இதனுடைய சாமான்யமான அர்த்தத்தை சொல்லி சொல்றேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன. ஒருத்த நம்ம இடத்துல ஒரு நண்பன்ற முறையில வந்துட்டான்னாக்க அவனை எந்த சன்னிவேசத்திலையும் அவனை விடக்கூடாது. நத்தியஜேயம் கதஞ்சனன்னு சொல்லி சொல்ற. தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். அவனிடத்துல தோஷமே இருக்குமா இருந்தாலும் கூட, இப்ப இந்த விபீஷணர் விஷயத்துல எதிரி படையிலிருந்து வருது, காலம் தாழ்த்தி வருது. ஒரு கால் ராவணனுடைய பலம் ரொம்ப தீணித்து போறது, குறைஞ்சு போயிடுத்து, ராமனுடைய பலமா அதிகமா இருக்கும்னு நினைச்சுட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டா வருது. இப்படி எல்லாம் பலவிதமா நினைச்சுண்டு நாம சொன்னமானாலும் கூட தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா உங்க எண்ணத்துலக்கு எல்லாத்துக்குமே காரணத்தோட தான் சொல்றீங்க, காரணம் இல்லாத சொல்லவே இல்லை. ஜாம்பவான் சொல்றதா இருக்கட்டும், சுக்ரீவன் சொல்றதா இருக்கட்டும், இது யார் சொல்றதா இருந்தாலும் எல்லாம் சரியாதான் சொல்றாங்க. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்ற, பெரியோர்களுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கு அப்படின்னா, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன. ஒரு நண்பன் ஒரு மித்ரபாவத்தோட ஒருத்தன் வந்துட்டான்னாக்க அவனை எப்படி இருந்தாலும் அவனை விடக்கூடாது. தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். இந்த சத்துக்களாக இருக்கவாளுக்கு இப்போ நண்பன்ற முறையில வந்தவனை அங்கீகரிக்காத போயிட்டோமானாக்க பெரியோர்கள்லாம் நம்மள நிந்திப்பா. ஆனா இப்படி தோஷமே இருந்தா கூட மித்ரபாவத்தோட ஒருத்தன் வந்தான்னாக்க அது பெரியவாள்லாம் அங்கீகரிச்ச விஷயம் ஒரு அப்படிப்பட்டவாளை. அதுக்கு இந்த மித்ரபாவேன சம்பிராப்தம்ன்றதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு சுவாமியை வியாக்கியானம் பண்ற, அதான் நம்ம பார்ப்போம். மித்ரபாவேன சம்பிராப்தம், பெருமாள் தம்முடைய சீர்மையாலே ஆசிரிதனை தம்மோடு ஒக்க பார்த்தருளி சரணாகதன் என்று புல்லிதாக சொல்ல மாட்டாமல் மித்ரபாவேன என்று அருளி செய்கிறார். அதாவது இப்ப ரெண்டு விதமா சொல்லலாம். ஒருத்தன் நம்ம காலில் விழுந்துட்டான்னாக்க அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனை ரட்சணம் பண்றது நம்மளுடைய கடமைன்னு சொல்லிருக்கலாம். இப்ப நம்ம காலில் விழுந்து நம்மளதான் எல்லான்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டான்னாக்கன்னா அப்ப என்ன ஆகும், நமக்கு ஒரு மேன்மை, நம்ம காலில் விழுறான்றதுனால அவனுக்கு ஒரு சிறுமை, இதை சொன்னதாக ஆகும். ஆனா அந்த இடத்துல
ராமர் என்ன சொல்றாருனாக்கா, தன்னுடைய மேன்மையை சொல்றதுன்றதுக்கோசரம் இது பண்ணல. அதை காட்டிலும் இப்ப யார் சரணாகதி பண்றானோ அவனுக்கு ஒரு தாழ்ச்சிய சொல்றதுக்கு விரும்பல. அதுக்காக தான் மித்திரபாவ என்னன்னு சொல்லுச்சு. மித்திரன்னா நண்பன் அர்த்தம். இந்த நண்பன்றது வரிசை சமானமாக இருந்துட்டு போறது இல்லையா? இப்ப அந்த சமானமா இருக்கிறத சொல்லச்சு மித்திரபாவ என்னன்னு சொல்றது இருக்கு. அதான் இந்த இடத்துல சொல்ற. பெருமாள் தம்முடைய சீர்மையாலே ஆசிரிதனை தம்மோடு ஒக்க பார்த்தருளி, இப்ப தன்னிடத்துல தன்னை ஆசிரியிச்ச விபீஷணனை தனக்கு சமமா பார்க்க விரும்புறான். அவன் சரணாகத்தன்னு சொல்லி தான் சரண்யன்னு சொல்லி சொன்னவனாக்க தனக்கு ஒரு உயர்வு, அவனுக்கு ஒரு தாழ்வு, இப்படி சொல்றத அவர் இஷ்டப்படலையும். அதுக்காக ஆசிரித்தனை தன்னோடு ஒக்க பார்த்தருளி சரணாகதன் என்று புல்லிதாக சொல்ல மாட்டாமல், புல்லிதாகன்னா நீச்சமாக தாழ்வாகன்னு அர்த்தம். இவெல்லாம் யாரா எங்கிட்ட வேலை செய்யறவன் தான் சொன்னாக்கா அது இதுவாதான் இருந்துட்டு இருக்கும், தோஷமா தான் இருந்துட்டு இருக்கும். இவெல்லாம் யாருனா அப்படின்னு சொன்னா அந்த புல்லிதாகன்னு சொல்றதுனால என்னன்னா தாழ்வா சொல்றவாங்க. அது விரும்பல. புல்லிதாக சொல்ல மாட்டாமல் மித்ரபாவேன என்று அருளி செய்கிறார். இது ராமன் மாத்திரம் சொல்லல, சீதா பிராட்டியும் அதே மாதிரி வார்த்தை சொல்றோம். அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். விதிதஸ்ஸி தர்மஜ்ஞः சரணாகத வத்சலः தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதுமிச்சசி. ராவணன் சீதா பிராட்டிய கேட்கிறான், நீ என்னுடைய அந்தப்புறத்து நாயகியாக வரணும் என்று. திருணம் அந்தரதகிருத்வான்னு சொல்லிட்டு அந்த ராவணனோட நேர பேசுறதுக்கு கூட விரும்பல சீதா பிராட்டி. ஒரு பிள்ளை கிள்ளி நடுவுல போடுறான். நடுவுல போட்டு அவன் முகத்தை பார்க்காத அந்த புல்லை பார்த்துட்டு பேசுறா. அந்த ராவணனையே ஒரு திருணமாக நினைக்கிறா. அந்த ராவணனுக்கே உபதேசம் பண்றா சீதா பிராட்டி. விதிதஸ்ஸி தர்மஜ்ஞः சரணாகத வத்சலः சஹி தர்மஜ்ஞः. சஹா அந்த ராமன் தர்மஜ்ஞः இது விதிதः, தர்மம் தெரிஞ்சவன்னு உலகம் மொத்தம் அறி. விதிதா உலகத்தாலே தர்மஜனாக அறியப்பட்டவன் அவன். அதே மாதிரி சரணாகத வத்சலஹான்னு சொல்ற. யாரெல்லாம் ராமனிடத்துல போய் சரணாகதி பண்றாளோ அவளிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருப்ப அப்படின்னு அர்த்தம். விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ண உடனே அங்கே பரதம் ஆரோப்பியன்னு பரதன் மடியில உட்காந்து வச்சுக்கிற மாதிரி இந்த இடத்துல விபீஷணனை தம் மடியில உட்காந்து வச்சுட்டு லோகனாபியாம் பிபன் விபீஷணன் இவ்வளவு நாள் உன்னை காக்க வச்சுட்டு நின்று அப்படியே கண்ணாலேயே மூழ்கி இருக்கிற மாதிரி பாக்குறேன்னு சொல்றாரு. அப்படி தன்னிடத்துல சரணாகதி பண்ணவாள் விஷயத்துல அவளுடைய குற்றத்தை பார்க்காமல் அவளிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோடு இருந்திருக்கிறவ என்பதும் தர்மஜர் என்பதும் விதிதா இப்படி அறியப்பட்டவராக இருந்தவ. தேன மைத்ரி பவது தே எது ஜீவித்தும் இச்சசி, நீ கணக்கு ஜீவிக்கணும்னு ஆசைப்பட்டேனாக்கா தேன மைத்ரி பவது தேன்னு வார்த்தையை சொல்ற. அவனோட நட்பு முறைய பாராட்டி அவரோட நீ நண்பனாக ஆயிடு என்று சொல்றார். ஏன் அங்க அவ சொல்லிருக்கலாம் இல்லையா? இது ஜீவிக்கும் இச்சசி, நீ ஜீவிக்கணும்னு ஆசைப்பட்டேனாக்கா அவனிடத்துல போய் சரணாகதி பண்ணுன்னு சொல்லிருக்கலாம். சரணாகத வத்சலஹான்னு சொன்னதுனால சரணாகதி பண்ணுன்னு சொல்லிருக்கலாம். அந்த வார்த்தையை சொல்லல.
அவ என்ன சொல்ற, தேன மைத்ரி பவத்து. இப்ப சரணாகதி பண்ணுன்னு சொன்னாக்க அவனுக்கு ஒரு தாழ்ச்சி சொல்றதாக ஆறுதம். யார் சரண்யனா இருக்கணும், ராமனுக்கு ஒரு உயர்ச்சி. யாருக்குமே தன்னை பத்தி தான் தாழ்ந்தவனாகவே இருந்தாலும் கூட, உண்மையிலேயே தான் தாழ்ந்தவனாக இருந்தாலும் கூட, தன்னை பத்தி தாழ்வாக ஒருத்தன் சொல்லி சொன்னான்னா தான் தாழ்வாக இருக்கிறத பிரத்தியார் சொல்றத அவன் அங்கீகரிக்கிறதுக்கு மனசாக. இது உலக இயற்கை. திதாபஜயமபி நனமேயம் கதஞ்சனான்னு சொல்லி இதே ராவணன் சொல்றான். என்னுடைய ஸ்வபாவம், என்ன ரெண்டா நீங்க குழந்தைங்கள்னா கூட நான் ஒத்தையும் நான் தலை தாழ்ந்து வணங்க மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். இது என்னுடைய சுபாவம் துரதிக்கிரமகான். என்னுடைய சுபாவம் மாத்திக்க முடியாததான ஒரு சுபாவம். இந்த சுபாவம் சீதா பிராட்டிக்கு தெரியும். அவனை போய் நீ சரணாகதி பண்ணு. அவன் இப்போ காக்காசுரன் பெருமாண்டத்துல சரணாகதி பண்றான். திரீன்லோகான் சம்பரிக்கிரமே தமையேவ சரணங்கதான்னு சொல்லி சபித்ராஜ பரித்யக்தா. தன்னுடைய தகப்பனால கூட அப்பா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கைவிடப்பட்டவனாக இருந்த காக்காசுரன் எல்லா லோகத்திலையும் போயிட்டு கடைசியில போய் திரீன்லோகான் சம்பரிக்கிரமே தமையேவ சரணங்கதா அந்த சாட்சாத் ராமனிடத்திலேயே சரணாகதி பண்ண. என்னத்துக்காக? ஜீவிக்கிறதுக்கு, தன்னுடைய பிராணனை காப்பாத்திக்கிறதுக்காக. அந்த மாதிரி சீதா பிராட்டி ராவணன் இடத்துல உபதேசம் பண்ற, நல்லத்தனமா சொல்ற. அப்பா ராமனுடைய பானத்துக்கு முன்ன உன்னால நிக்க முடியாது. நீ ஜீவிக்கணும்னு நினைச்சேனாக்க அப்போ மித்ர அப்ப நீ என்ன தேன மைத்ரி பவத்து அப்படின்னா. இந்த விற்த்தாந்தங்கள் இவ்வளவு இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். மைத்ரி பவத்து அப்படின்னு சீதா பிராட்டி சொல்ற, மித்ரபாவேன சம்பிராப்தம்னு பெருமாள் சொல்ற வார்த்தை, ராமன் சொல்ற வார்த்தை. அப்போ அந்த மைத்ரி அததான் சொல்லி சரணாகதி சப்த விஷயத்திலே மைத்ரி என்று அருளி செய்தால் இறை. ரெண்டு இடத்துலயும் மித்ரபாவேனன்ற இடத்துலயும் சரணாகதி பண்ணின இடத்துல இருந்துதான் சொல்லணும் அர்த்தம் அதுக்கு. இருந்தாலும் தன்னோடு ஒக்க, அதாவது தனக்கு சமமாக பாவிக்கணும்ன்ற முறையில இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் ராமர் சொல்றார். அந்த சரணாகத்தால அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யம் ராமனுக்கு அவளை தாழ்த்தி சொல்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி சீதா பிராட்டியும் கூட தேன மைத்ரி பவத்து தே அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அதே பதத்தை பிரயோகம் பண்ணிரு. அப்போ அந்த சரணாகதி சப்த விஷயத்திலே மைத்ரி என்று அருளி செய்தால் சரி. மித்ரபாவேன, இந்த மித்ரபாவேனன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த மித்ரத்வேனன்னு அர்த்தம். ஆகையால இங்க ஆண்கூலி சங்கல்பாதி பூர்வமாக பண்ணின ஆத்மரட்சா பர சமர்ப்பணம் சூச்சிதமாகிறது. எதிபி மித்ரபாவேனன்னு இருந்தா கூட ஆணுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்ஜனம்னு சொல்லிருக்கோம். இந்த ஆணுகூல்ய சங்கல்பம்ன்றது சரணாகதியினுடைய முதல் அங்கம். இப்போ சுவாமியாக ஒருத்தர் நம்ம வரிச்சோமானாக்கா அவருக்கு அனுகூலமா தானே நம்ம நடந்துப்போம். அவருக்கு பிரதிகூலமா நம்ம நடந்துக்குமான்னு நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டோம். ஆகையால அந்த ஆணுகூல்ய சங்கல்பத்தை தான் இந்த மித்ரபாவேன மித்ரத்வேனன்ற இந்த சப்தத்தினால சொல்லப்படுகிறது. இது மித்ரபாவேன சம்பிராப்தம்ன்றது கூட இந்த ஆணுகூல்ய சங்கல்பாதிகளோட சேர்ந்து கூட இருக்கக்கூடிய ஆணுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் மகாவிஸ்வாசம் கோப்திருத்துவ வரணும் அப்புறமா கார்பண்யம் சொல்லக்கூடிய 5 அங்கங்களுடைய சரணாகதி தான் இந்த இடத்துல சொல்றதுன்னு இது சூச்சிதமாக ஆனது. அங்கனன்றிக்கே மித்ர பாவனையாலே என்னவும் ஆம். மித்ர பாவனையாலே அப்படின்னா தோழன் என்கிற பாவனையுடன் அப்படின்னு அர்த்தம்.
பாவனை அப்படின்னு சொல்லச்சே இவன் பாவனை பண்றான்டா அப்படின்னு சொல்றான். ஒருத்தரை அடிக்கிறோம், வெறும தட்டுறோம், தட்டின உடனே வலிக்கிறது என்ன சொன்னாக்கா, அப்ப இது தட்ட வலிக்கிற மாதிரி பாவனை பண்றான் அப்படின்னு சொல்றோம். இது நட்டிக்கிறது. அப்ப நம்ம மனசுல எவ்வளவோ சிரமங்கள் இருக்கும். ஆனா அந்த சிரமங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை வெளி காண்பிச்சுக்காமல் நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, சில சமயங்கள்ல சந்தோஷமா இருக்க மாதிரி ஒரு பாவனை பண்றோம். அந்த மாதிரி மித்திரபாவ என்னன்றதுக்கு உண்மையாகவே நட்பு முறையில இவன் ராமனை அணுகிறதுன்றது, அதாவது ஒருத்தர் இடத்துல அணுகணும்னு அவசியம் இல்லை. நட்பு பாராட்டுற மாதிரி உள்ளத்துல நட்பு இல்லாட்டா கூட நட்பு பாராட்டுற மாதிரி ஒரு தோற்றத்தோட கூட ஒருத்தன் பண்ணான்னா கூட சரணாகதன்னு பேரிட்டு வந்தான்னாக்க நான் அவனை விடமாட்டேன். மித்திர பாவேன சம்பிராப்தம் நசதேயன் கத்தன, நான் எப்பவும் அவனை விடமாட்டேன்னு அர்த்தம். இப்படி வியாஜமாத்திர சாபேட்சமான பெருமாள் திருவுள்ளத்தை அடியொற்றி பாபீயசோபி சரணாகதி சப்தபாஜः நோபேட்சணம் மம தவோச்சிதம் ஈஸ்வரஸ்ய ஞானசக்தி கருணாசு சதீஷு நைவ பாபம் பராக்கிரமித்தும் அருகதி மாமகீனம் என்று பூர்வர்கள் விண்ணப்பம் செய்தார்களே. இப்படி வியாஜமாத்திர சாபேட்சமான பெருமாள் ஒரு வியாஜத்தை எதிர்நோக்கி இருந்திருக்கார் பெருமாள். இந்த சரணாகதின்ற ஒரு வியாஜத்தை எதிர்நோக்கி இருக்கிற அந்த பெருமான், நீ உள்ளார சரணாகதி பண்றியா, உள்ளார நீ என் பெருமான் இடத்துல மித்திரபாவம் இருக்கா இல்லையான்றத கூட அவர் பார்க்கறது இல்லை. ஏதோ ஒண்ணு நீ வேஷத்துக்காவது நீ என் இடத்துல வந்தையானாக்க நத்திடையன் கதங்கனா அவளை ஒரு பொழுதும் விடக்கூடாதுன்றதுதான் தன்னுடைய தர்மம். இப்படி வியாஜமாத்திர சாபேட்சமான பெருமாள் திருவுள்ளத்தை அடியற்றி, இது எம்பெருமானுடைய எண்ணம் இப்படி இருக்குன்றத வச்சு கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். ஆழ்வானுடைய ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ரத்னம் மாதிரி. அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தனி சக்தி வேணும். ஆழ்வானுடைய சீசக்தியை அனுபவிக்கிறது சொல்ற அதிமானுஷஸ்தவத்துல சாதிக்கிற பாபீயசோபி சரணாகதி சப்தபாஜः நோபேட்சணம் மம தபோச்சிதமீஸ்வரஸ்ய ஞானசக்தி கருணாசு சதீஷு நைவ பாபம் பராக்கிரமித்துமர்ஹதி மாமகீனம். நான் பண்ணிருக்கிற பாப்பம் கொஞ்சமா நஞ்சமா? இந்த ஜென்மத்துல பண்ண பாப்பங்கள், இன்னும் பண்ணிட்டு இருக்கிற பாப்பங்கள், ஜன்மாந்தரத்துல பண்ணிருக்கிற பாப்பங்கள், இப்படி பாப்பங்கள் மொத்தத்துக்கும் ஒரு உரு கொடுக்கணும்னாக்கா அது நானாதான் இருக்கும். கமப்பெனவதிம் வந்தே கருணா வருணாலயம் சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய சந்நிதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் இவ ரூபிணீம். பெருமாளுக்கு சொல்லச்சே, மகாலட்சுமிய சொல்லச்சே, அந்த சீனிவாசனுடைய தயன்றது ஒரு குணம். குணத்துக்கு உருவம் கிடையாது. அந்த குணத்துக்கு ஒரு ஹைபத்தட்டிக்கலா நினைச்சு பாக்குறோம். அந்த குணத்துக்கு உருவம் கொடுத்தோம்னாக்கா அது என்னவா இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய உருவமா தான் இருக்க முடியும்.
இந்த புண்ணியம் பாபம் அப்படின்றதெல்லாம் ஒரு கர்மா செயல். இந்த செயலுக்கும் உருவம் கிடையாது. அப்ப இதுக்கு எப்படா இதுக்கு ஒரு ரூபம் கொடுத்தோம்னா என்ன பண்றது அப்படின்னா, இந்த புண்ணியகர்மாக்கு இந்த பாப்பம் மொத்தத்துக்கு ஒரு ரூபம் கொடுத்தோம்னாக்கா அது நாம தான், என் உருவமா தான். பாபீயசோபி சரணாகதி சப்தபாஜா, அவ்வளவு பாப்பம் பண்ணிந்தவனா இருந்தாலும் கூட என்னிடத்துல ஒரு பெரிய ஒரு குவாலிபிகேஷன் இருக்குடாப்பா. சரணாகதி சப்தபாஜா, உம்முடைய திருவடியே புகழ் என்று இந்த சரணாகதி என்ற சப்தத்தை நான் சொன்னவனாக நான் இந்த இடத்துலயும் சூக்ஷமா பார்க்கணும். இந்த ஸ்லோகத்தினுடைய அமைப்பு சரணாகதி சப்த பாஜகான்னு தான் சொல்றேன். அப்போ இந்த சரணாகதி சப்த பாஜகான்னு சொல்லச்சு உண்மையாகவே நான் சரணாகதி பண்ணனா இல்லையான்றதெல்லாம் அடுத்த விஷயம். உன்னிடத்துல நான் சரணாகதி பண்றேன்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னவனாக நான் இருந்துருக்கேன். மித்திர பாவேன சம்பிராப்தம் அப்படின்றதுக்கு உள்ளார மித்திரனாக இருக்கனா இல்லையான்றத பத்தி இல்ல, நீ வரச்சே மித்திரபாவேனா நண்பன்ற முறையில நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாலே போறோம்னு அர்த்தம். பாபீயசோதி சரணாகதி சப்தபாஜா நோபேக்ஷணம் மம தவோஜிதமீஸ்வரஸ்ய. நோபேக்ஷணம், என்ன நீ உபேட்ச பண்ணக்கூடாது. உபேட்ச பண்றதுன்னா புறக்கணிப்பதுன்னு அர்த்தம். இவன் தான் பாப்பம் மொத்தத்துக்குமே உருவம் கொடுத்தா என்ன வருமோ அதுதான் நம்ம உருவா நம்மளா இருந்துட்டு இருக்குமே. ஒண்ணு போய் எப்படி அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, தவோச்சிதம் ஈஸ்வரஸ்ய தவ ந உச்சிதம். நீ சர்வேஸ்வரனாக இருந்திருக்க, சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற உனக்கு என்ன புறக்கணிப்பது, என்ன உபேட்சம் பண்றதுன்றது இருந்திருக்க, அது உச்சிதம். ஈஸ்வரஸ்ய தவ நோச்சிதம் அப்படின்னு சொன்ன ஈஸ்வர சப்தம் என்னென்ன, நியமிப்பவன், வாழ்பவன் அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. ஈஸ்வர சப்தத்துக்கு அர்த்தம் என்னுடைய வஸ்து இது. இந்த ஆணுக்கு இந்த ஆட்டம் வந்து என்னுடைய வஸ்துவா இருந்திருக்கு. இந்த புஸ்தகம் என்னுடைய புஸ்தகம், என்னுடைய இந்த பேனா என்னுடைய புஸ்தகம், பேனா என்னுடைய இது எல்லாமே என்ன. இந்த புஸ்தகம்லாம் வச்சுக்கிறதுனாக்கா அதை நல்லா வச்சுக்கணும். இந்த புத்தகத்தை பார்த்தோம்னாக்கா அந்த ஷெல்ஃப்ல அலமாரியில அடுக்கச்சே கூட வரிசையா அடுக்கணும். பெரிய புத்தகத்துல இருந்து சின்ன புத்தகம் அடுக்கணும், கேட்டகரைஸ் பண்ணி அடுக்கணும். ஒரு புத்தகம் இப்படி நம்மளை பார்த்தா மாதிரி, ஒரு புத்தகம் அப்படி திரும்பி பார்த்தா மாதிரி எல்லாம் அடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. திருத்தப்பனார் சுவாமி இவெல்லாம் புத்தகம் புத்தகத்தை அவ்வளவு ஜாக்கிரதையா பார்க்கலாம். ஒரு புத்தகம் புது புத்தகம் வாங்கியாச்சுன்னா உடனே அதுக்கு அட்டை போட்டு பேர் எழுதி அந்த மாதிரி எல்லாம் வச்சு பார்க்கறது, புத்தகம் கிழியாத பார்க்கறது, இப்படிலாம் வச்சுக்கிறதுன்றது. இப்ப இது என்னுடைய வஸ்துன்னு ஆன பிற்பாடு அதை பத்திரமா பார்த்துக்கிறது அந்த சுவாமியினுடைய பொறுப்பு. நீ எனக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்க. இப்போ உன்னிடத்துல சுவாமித்வம்ன்றது இருந்துருக்கு. உன்னுடைய வஸ்துவாக ஆயிட்டேன் நான் இவ்வளவு பாபம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்னை புறக்கணிப்பதுன்றது உன்னுடைய ஈஸ்வரத்துவத்துக்கு, அதாவது நீ ஈஸ்வரனாக இருக்கிறதுக்கு அது ஏற்றது அல்ல. பாபீயசோபி சரணாகதி சப்தபாஜா நோபேட்சணம் மம தவோஜிதமீஸ்வரஸ்ய ஸ்வஜ்ஞான சக்தி கருணாசு சதீஷு நைவ பாபம் பராக்ரமிதுமர்ஹதி மாமகீனம். என்ன உன்னுடைய பாப்பெல்லாம் என்கிட்ட என்னடா பண்ணும்? உன்னிடத்துல
ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் எல்லாம் இருந்துருக்கு. ஆனா ஸ்வஞான சக்தி கருணாசு சதீஷனைவ பாபம் பராக்கிரமிதுமர்ஹதி மமகீனம். இது எல்லாமே என் பாப்பம் அதுக்கு எதிர நிக்கிறதுக்கு சக்தி இல்லாத போயிடும்னு அர்த்தம். தயாரிக்கிறதுல ஒரு ஸ்லோகம், கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாரந்தரதுர்ஜயேஷு கின்னஹ கவசாயிதயா ஸ்வயைவ சாங்கி விஜயஸ்தானமுபாஸ்ரிதோ விருஷாத்ரி. பெருமாளுக்கு ஒரு பெரிய விசாரமாயிட்டுதான் திருவேங்கடமுடையான். திருவேங்கடமுடையான் அப்பப்ப நம்மளை பார்த்து நினைக்கிறேன், நம்மளுக்கு நல்லதே பண்ணணும்ன்றத நினைக்கிறேன். நாம்பளா நிச்சயம் பெரிய பெரிய பாப்பம் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கோம். நாம பாப்பம் பண்ண வேண்டியது அவர் எதிர போய் நிக்க வேண்டியது, பாப்பம் பண்ண வேண்டியது அவர் எதிர போய் நிக்க வேண்டியது. இப்படி பண்ணோம்னாக்கா எப்பதான் நம்மளுடைய பாப்பத்தை மொத்தத்தையும் போக்கடிச்சு நம்மள ரட்சணம் பண்றது? அப்பப்போ நமக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி பெருமாளை சேவிக்கிற மாதிரி போய் சேவிச்சுட்டு வந்துடுறோம். நம்ம பாப்பத்தெல்லாம் பண்ணிட்டு அவரை போய் பாக்குறோம். நம்ம இப்ப இது மாதிரி பண்ணோம்னாக்கா இது என்னடா, இவனை முழுஷா இவனுடைய பாப்பத்தை போக்கடிக்க முடியாது இருக்குன்னு ரொம்ப விசாரப்படுறாரு. கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தரதுர்ஜயேஷு கின்னஹ கவசாயிதயா ஸ்வயைவ சார்ங்கி விஜயஸ்தானமுபாஸ்ரிதோ விருஷாத்ரி. பெரிய யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடத்தாக்க இந்த பாப்ப கூட்டங்கள்லாம் பெருமாளோட சண்டை போடு. அந்த திருவேங்கடமுடையானோட சண்டை போடுச்சு அவரையே வீழ்த்திடும் போல இருந்துருக்கான். இந்த பாப்ப கூட்டம்லாம் ஒரு அசுரம், அதாவது இது ஒரு ஆயுத பிரயோகம். ஒவ்வொரு பாப்பமும் அப்படி இப்படி இருந்துருக்கு. இதுக்கு எப்படிடா சிட்டை கொடுக்கறது, எப்படி சிட்டை கொடுத்து ஏதோ லகு சிட்டை கொடுத்து இவனை பேசுவான்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. வருஷா மேல மேல வந்துட்டே இருந்துருக்கான். இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முயற்சின்னு இருக்கச்சே தயாதேவி வரலாம். அந்த திருவேங்கடமுடையானே விசாரப்பட்டு இருக்கச்சே தயாதேவி வரலாம். பிரதிகாராந்தரதுர்ஜயேஷு கின்னஹ கவசாயிதயா ஸ்வயைவ சார்ங்கி விஜயஸ்தானமுபாஸ்ரிதோ விருஷாத்ரி. கவசம் ஒன்றும் போட்டிருந்தாக்க இந்த பானங்கள்லாம் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துடும். நமக்கு ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது. கவசாயிதையா ஸ்வயைவ சார்கின்னு அந்த கருணையே கவச்சமாக ஆயிடுறது. அது ஒரு விண்டேஜ் பொசிஷன். மலை மேல இருந்தாக்க கீழே இருக்கிறவெல்லாம் அடிக்கலாம், கீழே இருந்து மேல இருக்கிறவாழ அடிக்கிறது கஷ்டம். அதுக்கோசரம் விஜயஸ்தானமாக இருக்கிற திருவேங்கட மலை மேல ஏறி நின்றுக்கிறேன். இப்போ நம்ம பாப்பம் மட்டும் போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்வஞான சக்தி கருணாசு சதீஷு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஞானம், சர்வஜத்துவம், சர்வசக்தித்துவம், இது முதலியெல்லாம் கருணை, அந்த சுவாபாவிகமாகவே இருக்கக்கூடிய கருணை, இவைகள்லாம் இருக்கும் பொழுது மாமகீனம் பாப்பம் பராக்கிரமித்தும் நார்ஹதி ஏவ, என்னுடைய பாப்பம் இருந்துருக்க இது வெளில வராது. அதால ஒன்றும் ஜெயிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். ஆகையால இதுதான் விசேஷம். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சனான்னு சொல்லச்சு. அந்த மித்திரபாவேன நட்பு முறையிலையோ அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. அவனுடைய பாப்ப நட்பு முறையில இல்லைன்னா பாப்பங்களோட தான் இருக்கான்னு தான் அப்படி இருந்தா கூட பெருமாளுடைய சர்வஜத்துவம், சர்வசக்தித்துவம்
பெருமாளுடைய காருண்ய சேவைகளுக்கு எதிர இந்த பாப்பம் நிழலாட முடியாது. இதுகள் முன்ன பாப்பத்தால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பூர்வர்கள் விண்ணப்பம் செய்தார்கள். இறை அத்திமான ஸ்லோகத்துல அற்புதமாக ஆழ்வான் சாதிக்கிறேன். அந்த ஆழ்வான் சாதித்த விஷயத்தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். அதெல்லாம் பார்த்தோம்னா அத்திமான ஸ்லோகத்துல அந்த கடைசியிலாம் அப்படியே ஆழ்வான் கதறுவேன். இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே நமக்கு கண்ணுக்கு ஜலம் வரும். இப்படி ஒரு பக்தி பெருமாண்டத்துல இப்படி எல்லாம் கூட வார்த்தை வருமா அப்படின்லாம் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத ஒரு வார்த்தை இது. இது கடைசியில சொல்ற ஸ்லோகம் இது. அதுக்கு முன்னெல்லாமும் ஒரு கடைசி ஒரு 4-5 ஸ்லோகங்கள் இந்த மாதிரி ஆழ்வான் சாதிச்சிருக்க. அது அத்தியாபினாஸ்ய பரதிஹி திரிவிதாபராச்சாராசி பாப்பரே நிபெதோஸ்மி தபஸ்ய பாரே அப்படின்னு எல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி நான் எங்கேயோ இருக்கும்பா, இன்னைக்கும் நான் பாப்பத்துல இருந்து விடுபட்டவனாக இல்லை, இன்னும் நான் பண்ணிட்டே தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றத. எப்படி இதனால மித்திர பாவேனன்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு சம்பிராப்தம் இவன் ராவண அடுத்தது மித்திரபாவ சம்பிராப்தம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம். இவன் ராவண கிராக கிரகீதனாய் கடலுக்கு அக்கறையிலே நின்று ராகவம் சரணங்கதா என்றானாகில் நாம் அதித்துறையோட வைனதேய கதியாலே அக்கறைக்கே செல்ல வேண்டி இருக்க, நாம் இருந்த இடத்திலே பங்கோருமரி கங்கா நிபதனன் நியாயத்தாலே வந்த இவனை நாம் விடும்படி என்ன அழகா சுவாமி சாச்சிருக்காரு பாருங்க. சம்பிராப்தம்ன்றதுக்கு சம்பிராப்தம்னா அடைந்தவன் அர்த்தம். மித்திரபாவேன சம்பிராப்தம்ன்றதுக்கு நட்பு என்ற முறையில என்னை அடைந்தவனை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இவன் ராவண கிராக கிரகீதனாய் கடலுக்கு அக்கறையிலே நின்று ராகவம் சரணங்கதா என்றானாகில் விபீஷணன் அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வந்திருக்கேன். இந்த கரைக்கு வந்துட்டு இங்க சொல்ற வார்த்தை தான் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித்து மாம்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு எல்லாம் சொல்லி நான் சொல்லிட்டு சொன்ன வார்த்தை இது. சோகம் பருஷிதஸ்தேன தாசவச்சாவமானிதः त्यक्त्वा पुत्रांश्च दारांश्च राघवं शरणंगतः. ராவணனாலே சுடு சொற்கள் சொல்லப்பட்டு அவனால அவமானப்படுத்தப்பட்டவனாக நான் வந்திருக்கேன். நானு त्यक्त्वा पुत्रांश्च दारांश्च राघवं शरणंगतः, என்னுடைய மனைவிமார்களை மக்களை எல்லாரையும் நான் விட்டுட்டு ராமனையே சரணமாக பற்றி நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றேன். இந்த கரையில சொல்ல வேணாம், அந்த கரையில இருந்தே ராகவம் சரணங்கதா, நான் ராகவன் ராவண சரணமாக அடைகிறேன் அப்படின்னு அந்த கரையிலேயே சொன்னா கூடும் அப்படின்னு அர்த்தம். ராவண கிராக கிரகீதனாய், கிராகம்னா முதல்ல, ராவணனாகிற முதலையாலே இந்த காலை பிடிச்சுட்டா மாதிரி முதல்ல கஜேந்திர ஆழ்வானுடைய காலை பிடிச்சுட்டா மாதிரி ராவணனாகிற முதலையாலே பீடிக்கப்பட்டவனாய் கொண்டு அந்த கரையிலிருந்தே கணக்கு சொல்லி சொன்னாங்கனாக்கா கூட அக்கறையிலே நின்று ராகவம் சரணங்கதா சோகம் பருஷிதஸ்தேன தாசவச்சாபிமானி அவமானிதா त्यक्त्वा पुत्रांश्च दारांश्च राघवं சரணங்கதான்னு அக்கறையிலிருந்து சொன்னாலும் கூட நாம் அதித்துறையோட வைனதேய கதியாலே அக்கறைக்கே செல்ல வேண்டி இருக்க, நான் ரொம்ப ரொம்ப வேகமாக வைனதேய கதியோட, வைனதேய கதின்றது வைனதேயன் என்பவர்
கருத்மான் எவ்வளவு வேகம் போறாரோ அவ்வளவு வேகம் போனோம் அப்படின்னு அவ்வளவு வேகம் போய் அந்த கரைக்கு போய் ரட்சணம் பண்ணணும் என்பது அப்படி நாம் பண்ண வேண்டிய என்னுடைய கடமை. யாரு பெருமான் சொல்ற நினைக்கிற வார்த்தை இது. கிராஹகிருஷ்ணே கஜேந்திரேரவதி சரபசம் சாட்சியமாருஷ்ய தாவன்னே व्याघूर्णन्माल्यभूषावसन परिकरो मेघगम्भीरघोषः आबिभ्राणः रथाङ्कम् शरमतिमभयम् शङ्खचापौ सखेटौ हस्तैः कौमोदकीमप्यवतु हरिरथा ब्रह्मसं संहतेर्नः. நிச்சயம் காத்தால ஏந்த உடனே சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது. ग्राहग्रस्ते गजेन्द्रे रुवति सरभसं ताक्षमारुह्य धावन्ने. முதல்ல காலை பிடிச்சுட்டு கஜேந்திராழ்வானுடைய காலை பிடிச்சுண்டு ஒரு ருவதி அப்படியே ஆதி மூலமேன்னு கதர் கஜேந்திராழ்வான் கதர். அதை கேட்ட உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு பரபரப்பு வந்துருக்கு. ஐயோ என்ன ஆகுமோ தெரியாத எங்கிருந்தோ பாவம் நம்மளுடைய ஆசிரியத்தன் இது பண்றானேன்னு நினைக்கிறேன். தாட்சமாருஹ்ய தாவன்னு. தாட்சின்றது கருத்மான் மேல ஏறிண்டு அது கருத்மான் மேல ஏறிண்டு வந்தேன்னு சொல்லலாமோ இல்லையோ, தாவன் ஓடிண்டுன்னு சொல்றோம். இதுல சில சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த ஏரோட்ரம் எல்லாம் போனோம்னா எஸ்கலேட்டர் இருக்கு, பல இடங்கள்ல எஸ்கலேட்டர் இருக்கும் இல்லையா. இந்த எஸ்கலேட்டர்ல அந்த படி இருக்க, அது அப்படியே அந்த ஒரு படியில் நின்று போனாக்கா அது மேல கொண்டு போய் நிறுத்த போறோம். அந்த எஸ்கலேட்டர்ல ஏறிட்டும் அந்த படி, அந்த எஸ்கலேட்டர்ல இருக்கிற படியை கிடுக்கிடுன்னு ஏறுவோம். என்னத்துக்கு ஏறது அப்படின்னா இவாளுடைய அவசரம் அப்படி, இது போறலன்ற மாதிரி ஒரு தோன்றும். கருத்மான் மேல ஏறி இன்னும் வேகமா போயிட்டு இருக்க, அவரையும் தூக்கிட்டு போற தாட்சம் ஆரோக்கிய தாவன்ன்ற இவர் ஓடிண்டு வியாகூர்ணன் மால்ய பூஷா வசன பரிகரோ மேக கம்பீர கோஷா. அவர் திருமையில சாத்தின்னு இருக்கிற ஆபரணங்கள், வஸ்திரம் எல்லாமே அது கலைஞ்சு போடுச்சு. ஏன்னா இவ்வளவு வேகமா ஓடினாக்கா எல்லாம் ஒரு எப்படி இருக்கிறோமோ அப்படியே இல்ல. இது என்ன ஃபேஷன் ஷோல போற மாதிரி வர முடியுமான்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாம் அப்படி அப்படியே எல்லாம் கலைஞ்சு கச்சாமசான்னு ஆகி போட்டோம். மேக கம்பீர கோஷம் வந்துட்டேன்னு இடிக்கிற மாதிரி ஒரு சப்தத்தோட வந்துட்டு நீ விசாரப்படாதேன்னு சொல்ற மாதிரி வரையறான். அப்ப நான் மாத்திரம் வந்தா போருமா அப்படின்னு இல்லாத பெருமாள் வந்தார். தோப்பார் எத்தனை பஞ்சாயுதத்தோட நான் வந்திருக்கேன் நானு. ஆபிப்ராணஹாரதாங்கம் சரபதிமபயம் சங்கசாபௌ சகேடௌ ஹஸ்தைஹி கௌமோதகீமபி. சங்கன், சக்கரம், கத்தி, வில்லு, பானம், கேட்டையும் கௌமோதகின்ற கதை எத்தனை உண்டோ அத்தனை பானத்தையும் எடுத்துட்டு ஓடி வரேன். நீ விசாரப்படாத, உனக்கோசரம் நான் வந்துடுறேன்னு சொல்றேன். எப்படி நான் விபீஷணன் அந்த கரையில ராவணனாகிற முதலையிலானே பிடிபட்டவனாய் கொண்டு ராகவன் சரணங்கத்தா, ராகவனையே நான் சரணமாக அடைகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னான்னாக்கா நான் இங்கிருந்து அங்க போயிருக்கணும். ஆனா நான் போல, அவனே இங்க வந்துட்டான். நாம் இருந்த இடத்திலே பங்கோர்பரி கங்கா நிபதன நியாயத்தாலே வந்த இவனை நாம் விடும்படி நாம் போக வேண்டி இருக்கிறது போக, நான் இருக்கிற இடத்திலேயே இவன் வந்துட்டான்னாக்கா வந்த பிற்பாடு இவனை போய் நான் எப்படி விடுறது? பங்கோர்பரி கங்கா நிபதனம்னு சொல்றது. பங்குன்னு சொன்னாக்க நடக்க முடியாதவாளா இருக்காள, அவளுக்கு பங்குன்னு சொல்றவன். அவ எங்க போய் கங்கையில போய் தீத்தாமாடுறது என்ன பண்றதுன்னு தெரியாத போயிட்டு இருக்கவாளுக்கு
அவ உக்காண்டு இருக்கிற இடத்துலயே கங்காஜலம் வந்து கொட்டித்துன்னு வச்சுக்கோங்க. அதை காட்டிலும் விசேஷம் வேற என்ன இருந்துட்டு இருக்கு? அந்த மாதிரி இந்த இடத்துல நான் அந்த கரைக்கு போய் விபீஷணன் வந்துட்டு நான் ரட்சணம் பண்றதுக்குன்னு நான் சொல்ல வேண்டியது போக, நான் இருக்கிற இடத்துக்கே அவன் வந்துட்டான்னாக்க, விபீஷணன் வந்தாச்சுன்னாக்க இவனை போய் நான் விடலாமா? என்ன அற்புதமான ஒரு வார்த்தை சம்பிராப்தம். இதுதான் சம்பிராப்தம்ன்றதுக்கு அர்த்தம். சம்பிராப்தம் அப்படின்னா சமயக் பிராப்தம். சமயக் பிராப்தம்னா எல்லா விதமாக எல்லாத்தையும், அதாவது உண்மையான மனசோட தன்னை அடைந்தவன் அர்த்தம் அதுக்கு சம்பிராப்தம்ன்றதுக்கு. செக்தா புத்திராஷ்ட தாராஷ்ட, இது சம்பிராப்தம். எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த விதமான ஆசையும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்க. அதையில தெக்வா புத்திராஷ்ட தாராஷ்ட ராகவம் சரணங்கதான்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் மனைவிகள் எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கிறதுனால இது சம்பிராப்தம். பரித்தெக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதமே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச. நான் எல்லாத்தையும் இதுக்கெல்லாம் அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பரித்தெக்தா மயா லங்கா, நான் லங்கையை விட்டுட்டேன். நானு லங்கையை மாத்திரம் முடியல, அந்த லங்கையில இருக்கிற ஐஸ்வர்யத்தை விட்டுட்டேன். அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாம் நான் விட்டுட்டு வரேன். பவத்கதமே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச, எல்லாமே என்னுடைய ராஜ்யமும் அந்த உயர் வாழ்வதோ சுகமும் எல்லாமே உம்மிடத்துல தான் இருக்கே தவிர என்னிடத்துல ஒண்ணும் இல்லை என்பதாக சொல்ற. இது விபீஷணனுடைய வார்த்தை. என்கிறபடியே ஹேயம் உபாதையை விபாகம் பண்ணி, அதாவது ஹேயம் இவைகள்லாம் விட்டுடணும், இவைகள்லாம் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு விவேகத்தோட இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது என்கிற முறையில ஹேயோபாதையை விபாகம் பண்ணி கழிக்க வேண்டியது கழித்து கை கொள்ள வேண்டியது கை கொண்டு சரணாகதன் என்கிற உக்தி மாத்திரமே பற்றாதாக பற்றி. இப்ப இந்த சரணாகதன்னு சொல்லச்சே ராகவம் சரணங்கதா மீதி எல்லாம் எதுவுமே பார்க்கல, விசாரப்படல. இவன் என்ன பண்ணிருக்கான், இவன் நிஜமாவே இந்த விபீஷணன் நிஜமாவே ராம கைங்கரியத்துக்காக ராமனிடத்துல சரணாகதி பண்ணிட்டு வரையறார், அல்லது ராவணவதம் பண்ணா தனக்கு ராஜ்யம் வரும் அப்படின்னு ராஜ்யகாட்சியா இந்த இடத்துல வரையறார். இதெல்லாம் பத்தி ஒன்றும் யோசனையே பண்ணல. அதே மாதிரி எந்த அம்சத்துல அங்கீகரிக்கணும் எந்த அம்சத்துல விடணும் அப்படின்ற விஷயத்த அத்தை யோசனை பண்ணி ஹேயோபாதையை விபாகம் பண்ணி, அதாவது யாரை ஏற்றுக்கொள்ளலாம் யாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அதை பராமர்சம் பண்ணின்னு அர்த்தம். கழிக்க வேண்டுவது கழித்து கை கொள்ள வேண்டுவது கை கொண்டு சரணாகதன் என்கிற முக்தி மாத்திரமே பற்றாசாக பற்றி. இங்க இவனை, அதாவது விபீஷணரை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னாக்க ராகவம் சரணங்கதா, ராமனை சரணமாக அடைந்தேன்னு சொல்லி அந்த சரணாகதன்ற ஒரு வார்த்தை இருந்துருக்க. அந்த வார்த்தையை ஒன்னையே பற்றாசாக அதுவே போறோம் அப்படின்னு சொல்லி அதிசங்கை தேர்ந்து, இவன் விஷயத்துல அதிசங்கை தேர்ந்து அப்படின்னு சொன்னா, அதாவது இவன் விஷயத்துல வர சந்தேகங்கள்லாம் இவன் எப்படி என்னன்றதெல்லாம் அந்த சந்தேகங்கள்லாம் தேர்ந்து அதிசங்கை தேர்ந்து அந்தரங்கரை புருடகாரமாக முன்னிட்டு கொண்டு வருகை. இது மாத்திரமில்ல, அந்தரங்கரை அந்த பெருமாளுக்கு ராமனுக்கு அந்தரங்கால இப்ப முதலிகள் அவளை புருஷகாரமாக ஆக்கி கொண்டுன்னு சொல்ற, அவளை பரிந்துரை செய்பவர்களாக கொண்டு. அவ இப்போ சொல்லியிருக்கிறத விபீஷணன் சொல்லிக்கலாம், நேரையே ராமனிடத்திலேயே சொல்லியிருக்கலாம், நான் வந்திருக்கேன் என்ன நீராரம் பண்ணணும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித்த மாம்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லியிருக்க. அவர்கிட்ட போய் சொல்லச்சு என்ன சொன்ன, நீங்க போய் சொல்லுங்கோ நான் விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ,
நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ராகவம் சரணங்கதா ராமனையே சரணமாக அடைந்தவனாக நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு அங்க இருக்கிற முதலிகள் இடத்துல போய் என்ன சொல்றேன் அந்தரங்கர்கள் இடத்துல முன்னிட்டு கொண்டு அந்த மாதிரிதான் பெருமாள் இடத்துல நாம போனவாங்க ஆச்சாரியால முன்னிட்டு கொண்டு போகணும், தாயார முன்னிட்டு கொண்டு போகணும். பத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேசகாங்ஷி பத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேசகாங்ஷின்னு சொல்லிச்சு. இப்ப தேசிகனுடைய ஆதேச காட்சின்னு சொல்றதுனால இங்க தன்னுடைய திருவடிகள் கொடுக்கறதா இருந்தா கூட ஆச்சாரியாலாம் என்ன சொல்றான்றத கேட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் தன்னுடைய திருவடியை கொடுக்கிறேன்னு சொன்னார். இங்க சம்பிராப்தம்ன்றதுக்கு முறைப்படி அடைத்துன்னு பெருமாள் அடைவதற்கு முறை என்னன்னா ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு போகணும்னு அர்த்தம். பரிசக்தா நயாலங்கா மித்ராணிச்ச தனநிச்ச பிரவர்க்கசம்மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுத்தாகமேச்ச என்கிறபடியே கையோபாதை பாகம் பண்ணி கழிக்க வேண்டியது கழித்து கை கொள்ள வேண்டியது கை கொண்டு சரணாகதன் என்கிற உத்தி மாத்திரமே பற்றாசாக பற்றி அதிசங்கை இருந்து அந்தரங்கரை பொருளகாரமாக முன்னிட்டு கொண்டு வருகை. இது சம்பிரதாயம். இதுக்கப்புறமா நத்திய தேவர்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்ற நத்தியம் இவன் பரித்தியாஜனோ பரிகிராக்கியனோ என்கிற மீமாம்சை எதற்கு உறுப்பாகிறது? சரணாகதன் என்கிற சப்தத்தை நாம் செவிப்படுத்தினவனை நாம் விட வந்தோம். மீமாம்சா அப்படின்ற ஒரு சப்தம் இருக்கு. அந்த சப்தத்துக்கு அர்த்தம் விசாரம்னு அர்த்தம், அதாவது டிஸ்கஸ் பண்றதுன்னு அர்த்தம். நத்தியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இவன் பரித்தியாஜனோ இவன் கைவிட தகுந்தவனோ அல்லது பரிகிராக்கியனோ இவன் ஏற்றுக்கொள்ள தகுந்தவனோ என்கிற மீமாம்சை. இந்த விசாரம் என்னத்துக்கு வசரம்? இந்த டிஸ்கஷனே தேவையில்லை. எதற்கு உறுப்பாகிறது இந்த விசாரன்றது? சரணாகதன் என்கிற சப்தத்தை நம் செவிப்படுத்தினவனை நாம் விடவல்லோமா? ராகவம் சரணங்கதான்னு சொல்லி சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீடனம் உபஸ்திதம்னு இந்த அந்த சரணாகதின்ற ஒரு சப்தத்தை சொல்லிட்டவனாக இருந்திருக்கே செவிப்படுத்தினவனை, அந்த சப்தத்தை சொல்லி என் காதல விழும்படியாக பண்ணினவனை நாம் விட வல்லோமா? நாம் விட முடியுமான்னு அவனை சர்வத்மனா விட முடியாதுன்னு அர்த்தம் இருக்கு. அதுதான் நத்திய தேஜம் என்பதாக அர்த்தம். கதஞ்சன என்பதற்கு சரணாகதனுக்கு குணங்கள் இல்லையே ஆகிலும் தோஷங்கள் பிரசுரங்களை ஆகிலும் இவனை கைகொள்ளுகை பரிவரானாருக்கு அபிமதம் அன்றே ஆகிலும் இவனை கை கொண்டால் மேல் திருஷ்டாதிருஷ்ட பிரத்யவாய சகசிரம் உண்டே ஆகிலும் ஒருபடிக்கும் நாம் இவனை விடமாட்டோம். இந்த கதஞ்சனான்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான என்னென்ன எப்படி சொல்றதுன்னு பாருங்க. சரணாகதனுக்கு குணங்கள் இல்லையே ஆகிலும் சரணாகதனிடத்துல எந்த ஒரு குணமும் இல்லை. இப்ப இவனை அங்கீகரிக்கணும்னாக்க இவனிடத்துல எதனா ஒரு குணம் இருக்கணுமே அப்படின்னா ஒரு குணமும் இல்லாத போயிடுச்சுனாலும் சரி, சரி குணம் இல்லாட்டா கூட தோஷமாவது இல்லாத இருக்கான்னு பார்த்தோம்னா தோஷங்கள் பிரச்சுரங்களே ஆகிலும் ஒன்னா ரெண்டாவது தோஷம் அப்படியே மொத்தம் தோஷ ஸ்வரூபமாவே இருந்துட்டு இருக்கு. இவனை கை கொள்ளிகை பரிவரானாருக்கு அபிமதம் அன்றே ஆகட்டும். இப்படிப்பட்டவனை போய் கை கொள்ளுகைன்னா இவன் அங்கீகாரம் பண்றான். இந்த அங்கீகாரம் பண்றதுன்றது இவனுக்காக பரிந்துரை பண்றாள், அவளுக்கே பிடிக்கல. இவனுக்கு என்னன்னு சொல்லி இவனுக்கு போய் பண்ணுன்னு சொல்றது அவளுக்கே இஷ்டமில்லாத போயிடுச்சுனாலும் கூட இவனை கை கொண்டா அதே மாதிரி அப்படி ஒரு கால் இவனை நாம் அங்கீகரிச்சு நாம கடமை எதனா நம்மளோட சேர்த்துட்டோமானாக்க திருஷ்டாதிருஷ்ட பிரத்யவாய சகசிரம் உண்டே யாருன்னு. திருஷ்ட பிரத்யவாயம் அதிருஷ்ட பிரத்யவாயம்ன்றது தோஷம். திருஷ்ட பிரத்யவாயம் இவன் நம்மளோட சேர்ந்து நமக்கே அனர்த்தத்தை பண்ணுவானா, அதிருஷ்ட பிரத்யவாயம் இப்படிப்பட்ட பாபிகளுக்கெல்லாம் புகழ் கொடுத்ததுனால நமக்கு ஏதான பாபம் வருமோ
அப்படின்னெல்லாம் நினைக்கிறது இருக்கு. இது திருஷ்ட பிரத்திவாயங்கள்னு சொல்றது. அப்படியே 1000 திருஷ்ட பிரத்திவாயமோ 1000 அதிருஷ்ட பிரத்திவாயமோ வந்தா கூட ஒருபடிக்கும் நாம் இவனை கைவிட மாட்டோம். எந்த சன்னிவேசத்திலையும் இவனை நாம் கைவிட மாட்டோம் அப்படின்னு இவ்வளவு அர்த்தம். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன என்பதற்கு இங்கு சுவாமி அற்புதமாக சாதித்திருக்க. இப்படிப்பட்ட வார்த்தையை ராமன் சொன்னதுனாலதான் நாமெல்லாம் பயிற்சி போறோம், நாமெல்லாம் தைரியமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கும் ஒரு ஹோப் இருக்கு, பெருமாள் நம்மளையும் கைவிட மாட்டேங்கிறது. ஆகையால அந்த ராமனுடைய திருவடிகளிலேயே நாம் பற்றிக் கொண்டு நாம் சகல க்ஷேமத்தையும் அடைய பண்ணக்கூடாது.